ஆனா சொந்த வீட்டுல போய் குடியிருக்க முடியாது. சொந்த இடம் எல்லாமே இருக்கும், அங்க போய் ஸ்டே பண்ண முடியாது. அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு போராட்டம். இந்த சத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். உங்க கையின் பிரயாசத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். சாதாரண நாள் இல்ல. அந்த வார்த்தை அழகா சொல்லி, நெடுநாளாய் அனுபவிப்பீர்கள். பிரைஸ் காட். நெடுநாள் அப்படிங்கிறது அதுக்கு அளவே இல்லை. சோத்திரம். நீங்க உங்க பிள்ளைங்க, உங்க பிள்ளைகளின் பிள்ளைங்க, உங்க பிள்ளைகளின் பிள்ளைங்க, ஆண்டவர் சொல்லுகிறார் உங்க கையின் பிரயாசத்தை நீங்கள் நெடுநாளாய் அனுபவிக்க போகிறீர்கள். ஒருவேளை இதுவரை அனுபவிக்க முடியாம நிறைய பேர் சொல்ற வார்த்தை தான், பாச என்கிட்ட எல்லாமே இருக்குது, இருந்து எங்களால அனுபவிக்க முடியல, இருந்து எங்களால, நான் சொல்றேன் அதன் மேல தேவனுடைய வல்லமை வெளிப்பட போகிறது. இதுவரை அதன் மேல் இருந்த சில அதிகாரத்தின் வல்லமை, சில அசுத்தாவின் கிரியைகளை கர்த்தர் இன்றைக்கு துரத்தி போட போகிறார். இன்றைக்கு அதனுடைய வல்லமைகளை ஆண்டவர் அடித்து போட போகிறார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் நெடுநாளாய் அனுபவிக்க போகிறீர்கள். இந்த வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்களும் உங்க பிள்ளைகளும் நெடுநாளாய் அனுபவிக்க போறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தாலும், ஆண்டவர் உங்களுக்கு நிறைய கொடுத்தாலும், நீங்களும் உங்க பிள்ளைகளும் நிச்சயமாய் நெடுநாளாய் அனுபவிப்பீர்கள். இனி பொத்தலான பையில் போட்டது போல அல்ல, இனி திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுக்கிறது போல அல்ல. எவ்வளவு அறுத்தாலும் அதை நீங்களும் உங்கள் குடும்பமும் நெடுநாள் அனுபவிக்கிற அளவுக்கு நான் ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர்கிட்ட நெருங்கி வாங்க, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா மாறுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை தருவார். நல்ல